பீகாரில் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகிய நிதிஷ்குமார் மீண்டும் பாஜக ஆதரவுடன் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பீகார் அரசியலில் திடீர் திருப்பமாக இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறிய அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் மீண்டும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கியமானார். ஐக்கிய ஜனதா தள கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்திய நிதிஷ்குமார் பின்னர் ஆளுநர் ராஜேந்திர அர்லேகரை சந்தித்து பதவி விலகல் கடிதத்தை அளித்தார். அதனைத் தொடர்ந்து பாஜக ஆதரவுடன் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கடிதத்தையும் வழங்கினார். பின்னர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் தான் சரியாக நடத்தப்படவில்லை என்றும் அதனால் தான் விலகியதாகவும் கூறினார். आज हम लोगों ने दे दिया, अलग हो गए. अब आज अन्य पार्टियां एक साथ होकर के जो पहले थी वो अगर आज ही अगर तय करेगी तो आज उसके बारे में फैसला होगा. तो आप जानिएगा, अभी वेट करिए. பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பீகார் முதலமைச்சராக 9வது முறையாக பதவியேற்றார் நிதிஷ்குமார். நிதிஷ்குமாருடன் 8 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். புதிய அமைச்சரவையில் பாஜகவைச் சேர்ந்த சாம்ராட் சௌத்ரி, விஜய் சின்ஹா ஆகிய 2 பேருக்கும் துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களில் 8 பேரில் 3 பேர் பாஜகவையும் 3 பேர் ஐக்கிய ஜனதா தளத்தையும் ஒருவர் ஹிந்துஸ்தானி ஆவாம் மோர்ச்சா கட்சியையும் சேர்ந்தவர்கள். சுயேட்சை எம்எல்ஏவான சுமித்குமார் சிங்கிற்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். இந்த நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி பீகார் மாநிலத்தின் வளர்ச்சி மற்றும் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவோம் என கூறியுள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலோடு ஐக்கிய ஜனதா தளம் கட்சி அழிந்துவிடும் என்று ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் கூறியிருந்தார். அவரது கருத்திற்கு பதிலளித்த முதலமைச்சர் நிதிஷ்குமார் இதற்கு முன்பு எங்கிருந்தேனோ அங்கேயே திரும்பி வந்துள்ளதாகவும் என்டிஏ கூட்டணியை விட்டு செல்வதென்ற கேள்விக்கே இனிமேல் இடமில்லை என்றார். நிதிஷ்குமார் பாஜக கூட்டணிக்கு சென்றதை விமர்சித்துள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் நிறம் மாறும் போட்டியில் பச்சோந்திகளுக்கே சவால் விடும் வகையில் நிதிஷ்குமார் நடந்து கொண்டதாக கூறியுள்ளார். நிதிஷ்குமார் விலகியதால் இந்தியா கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். நிதிஷ்குமார் அவர் ஆரம்பத்திலேருந்து அவர் இந்த பிரச்சனையிலே இருந்திருக்காரு. அவர் இதில் இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு தெரியல. அவர் போயிட்டு இருக்காரு. அதனால ஒன்றும் சேதம், பெரிய சேதம் ஏற்படாது. நிதிஷ்குமார் அவர்கள் இன்னைக்கு அவர் பல்டி ராம்னு சொல்றாங்க பீகார்ல. அந்த அளவுக்கு ஒரு அந்தர் பல்டி அடிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியா அவர் மாறி இருப்பது துரதிருஷ்டவசமானது. ஆனா இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மிக நிச்சயமாக இந்தியா கூட்டணி RSS பாஜகவை வீழ்த்தக்கூடிய பலத்தோட தான் இருக்குன்னு நான். துரோகத்தில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக நிதிஷ்குமார் விலகல் குறித்து சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். துரோகம் செய்த நிதிஷ்குமாருக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என பல்வேறு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன.